ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றொரு வாகனத்தின் பின்னால் மிக அருகில் செல்ல வேண்டாம். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா டோன்ட் டிரைவ் டூ க்ளோஸ்லி பிஹைண்ட் அனதர் வெஹிக்கிள். Don't drive too closely behind another vehicle. நான் அவளை ஒரு கணம் பார்த்தேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா I caught a momentary glimpse of her. I caught a momentary glimpse of her. இங்க ஒரு கணம் இல்ல கணப்பொழுதில் கன நேரத்தில் இது மாதிரியான தமிழ் வேர்ட்ஸை எப்படி இங்கிலீஷ்ல நம்ம சொல்லலாம்னா கிளிம்ஸ்ங்கிற வேர்ட் மூலயமா. கூட்டத்தில் அவளை கன நேரத்தில் பார்த்தேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஐ காட் எ கிளிம்ஸ் ஆஃப் ஹர் இன் த crowd. ஐ காட் எ கிளிம்ஸ் ஆஃப் ஹர் இன் த crowd. அவன் அவனை முறைத்து கொண்டே இருந்தான். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா he continued to stare at him. He continued to stare at him. இங்க முறைச்சுக்கிட்டே இருக்கிறது குறுன்னு பார்த்துட்டே இருக்கிற இந்த தமிழ் வேர்ட்ஸை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஸ்டாருங்கிற வேர்ட் மூலியமா. இப்போ ஒரு சில நியூஸ்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆக்சிடென்ட்ல மயிர் இலையில் உயிர் தப்பினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா he narrowly escaped death. He narrowly escaped death. இங்க நேரோ கான தமிழ் அர்த்தம் குறுகிய இடைவெளியில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.